அவங்க வந்து ராஜஸ்தானுங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியாதுங்க. நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, நான் ஒரு அனாதன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் அவங்க அப்பா இருக்காங்க, பட் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அவங்க அதெல்லாம் கண்டுக்காம லவ் பண்ணி இன்னைக்கு அவங்க என்னோட பேக் போன், ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறது என்னோட ஹீனா தான் மேடம். வைஃப் வந்திருக்காங்க இல்லையா? நிற்கிறாங்களா, ஒரு நிமிஷம் அவங்க வந்தாங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஹீனா ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். ஸ்டேஜுக்கு வாங்க மேடம். இந்த தருணத்துல Actually, I'm very, very happy. I'm already just watching him in the home. He's just, making me laugh all the time. So, ஒவ்வொரு டைமும் நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, இவரோட வீடியோ பார்த்து தான் நான் சிரிப்பேன் என்று சொல்லிக்கிறார்கள். அப்படிதானே? சோ நீங்க வெளியில மாதிரியே வீட்லயும் போயிட்டு வைஃப் அந்த மாதிரி பயங்கரமா கலாச்சிட்டு தான் இருக்கீங்க. இல்லை எப்படிதாங்க, வீட்டில் எப்படிதான் அவங்கள ஏதாவது ப்ராங்க் பண்ணியிருக்கீங்களா நீங்க? நடந்திருக்கு. actually, even I have done to him so many pranks. என்ன Actually, பயங்கரம் பண்ணிட்டாங்க. பிராங்க்ஸ் அதுல உங்களை பயங்கர கட்டுப்பாக்குன கோவம் வர மாதிரி என்ன பிராங்க் எதனா பண்றாரா? அவர் எப்படி பார்த்தாலும் எல்லாத்தையுமே கடைசில கன்வின்ஸ் பண்றாரு. சோ அந்த மாதிரி ஸ்வீட் சர்ப்ரைஸ் அந்த அடுத்த மாதிரி. நாள் அவ்வளோதான் எனக்கு. ஓஹோ, அவங்கள கரெக்ட் பண்றதுக்காக ஒரு சில பிராங்க்ஸ்லாம் வந்து பண்ணிருப்பாங்க போல இருக்குல்ல. என்னோட எல்லா இடத்துக்கும் போனால் ப்ராங்க் பற்றி தான் கேட்குறீங்க. இந்த இடத்துல மட்டும் என்னோட ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிக்கிறேன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா 2 கிட்னி ஃபெயிலியருங்க. அவங்க கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட். கடந்த ஒரு 12 வருஷமாக அவங்க ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. 2010 ஜூலை 21 அவங்க வந்து என் கண் ஷாப்ரோக்கு தெரியும், என் முன்னாடியே கண் முன்னாடியே துடிச்சு இறந்து போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு படிப்பு இல்லை, ஏன்னா அவங்க 4 நாளுக்கு ஒரு வாட்டி கூட்டு போயிட்டு டயாலிசிஸ் பண்ணால் தான் அவங்க பிழைப்பாங்க. ஸோ அந்த டைமில் நான் எங்கள் அம்மாவை வந்து சிரிக்க வைக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டி போட்டுட்டு, என் தங்கச்சியோட நைட்டி போட்டு, ஒரு குடுமை போட்டு, இப்போ புகழெண்ணெய் பண்ணுற மாதிரி அங்கே எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த கேபிஎல், அதே மாதிரி வீட்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க அம்மாவை சிரிக்க வைக்கிறதுக்காக. ஏன்னா அவங்க 2 கையில் ஊசி எப்பவுமே இருக்கும், அந்த வலி தாங்க முடியாமல். ஸோ இறந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரில. அப்பா கிட்ட ஒரே விஷயம் சொன்னப்பா, நான் இங்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ படித்தது ஏதாவது பண்ணுனாரு. எனக்கு படிப்பு ஏறல, ஒன்று தான் ஏறிச்சு. நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் ஒரு நாள், நான் ஆக்டர் ஆகி இதே மாதிரி தான் மைக் பிடிச்சிட்டு பேசுவேன். இப்போ அவங்க இல்லை, அந்த ஒரு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அது எங்கள் அம்மா நான் சொன்னேன், இந்த மாதிரி மைக் பிடிச்சி பேசுவோமா, அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் கை தட்டுவாங்கம்மா அப்படி சொன்னால் அவங்க சிரிப்பாங்க. சரிப்பா நீ பண்ணு. ஸோ வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என் கையில் 500 ரூபா தான் வச்சுருந்தேன். ஒரு 7 டேஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருந்தது. அங்கே எனக்கு வந்து சாப்பாடு இல்லாத டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ 2 வேளை சாப்பிட்டேன்னா 500 ரூபா கையில் காசு இருக்கும்போது பரோட்டா சால்னா தான் எனக்கு என் பாடியில் ஃபுல்லாக இருக்கிறது பரோட்டா சால்னா மட்டும்தான் இருந்தது. அப்புறம் காசு முடிஞ்சதுக்கப்புறம் 4வது நாளில் இருந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இப்போ சினிமா சான்ஸ்க்காக ஏவிஎம் ப்ரொடக்ஷன் போனேன். அப்போ விஸ்வரூபன் 2 ஒரு ஷூட் போயிட்டு இருந்தது. அங்கே ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு சான்ஸ் தரேன்ப்பா வாப்பா அப்படி சொன்னாங்க. அங்கேயும் ஒருத்தர் ஏமாற்றிட்டார். அங்கே வந்து அவர் யாருன்னு எனக்கே தெரியாது. அங்கே என் கையில் இருக்கிற 200 ரூபா பிடிங்கி போயிட்டாருப்பா. சரி முடிஞ்சிச்சு, மறுபடியும் லிஃப்ட் கேட்டு தான் நான் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, வடபழனியில் இருந்து நான் நடந்து ஈக்காடு தங்கல் வரை நடந்து போவாங்க. ஒரு சேனல்ஸ்க்காக ஒரு 16 சேனல் என்னை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. உன் மூஞ்செல்லாம் கண்ணாடி பார்த்துக்கிட்டே நீ எல்லாம் எதுக்கட வர, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் எனக்கு நடந்திருக்குன்னு வைங்களேன். பட் இதில் கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ்காரன் பிடிச்சி என்னை தள்ளி விட்டு இங்கே இருக்காதப்பா, அப்புறம் கையில் ஒரு 100 ரூபா கொடுத்து என்னை வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நான் அங்கே ஒரு 9 நாள் படுத்தேன். எனக்கு சாப்பாடு அப்போ தான் கோவிலில் பிரசாதம், அங்கே பிரசாதம் வச்சு தான் நான் வாழ்ந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல, ரொம்ப வெறுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய டீம் பாரத், ஃபைனலி பாரத்னு ஒரு டீமு, அப்புறம் அவங்க வந்து ஒரு டீமாக உருவாகி இன்றைக்கி நான் வந்து ஒரு என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சரி முடியும், என்னால் முடியும், ஏதோ ஒரு முடியும்னு சொல்லிட்டு ப்ராங்க் என்ற ஒரு பேரில் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ப்ராங்க் கரிசோர்னு நினைக்கிறேன். அது எனக்கே தெரியாமல் 15 மில்லியன் போயிடுச்சு.